வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். 2 பொருட்கள் போதும், ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக குயிக்காக கேக் செய்யலாம். இதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையில் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் பிரிச்சுருங்க. இந்த மாதிரி முட்டையை உடச்சிட்டு மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வெள்ளைக்கரு ஈஸியாக பிரிஞ்சிடும். ஒரு சொட்டு கூட மஞ்சக்கரு வெள்ளைக்கருவோடு சேர்ந்துடக்கூடாது, பார்த்து கவனமாக பிரிச்சுக்கோங்க. மஞ்சக்கருவை பிரிச்சிட்டிங்கன்னா வெள்ளைக்கருவை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ளஃபியாக ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திருப்பினாலும் இது கெட்டியாகவே இருக்கும், அது மாதிரி இருக்கணும். வெள்ளைக்கருவை நல்லா அடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியன்ட்க்கு போகலாம், அதாவது சாக்லேட். நான் இங்கே 200 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல நான் 100 கிராம் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடில், அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அதில் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக சாக்லேட் மெல்ட் ஆனதும் இறக்கிடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 மஞ்சக்கருவை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சாக்லேட்டையும் மஞ்சக்கருவையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அடுத்ததாக நம்ம வெள்ளைக்கருவையும் சேர்த்துடலாம். இதோ நம்ம அடித்து வச்சிருக்கிற வெள்ளைக்கரு. இதை சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணாதீங்க, ஃபோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஃபோல்டு பண்ணி கலந்து விடுங்க. எல்லாம் கலந்தாச்சுன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. நம்மளோட பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு அலுமினியம் பாத்திரத்துலையோ இல்லை கேக் டின்லையோ ஸ்டீல் பாத்திரத்துலையோ மாற்றுங்க. ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதில் இதை போர் பண்ணுங்க. இதை நம்ம 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கேஸ்கட் இல்லாமல் விசில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வைங்க. அவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 15லேருந்து 20 நிமிஷம். இதோ நல்லா பேக் ஆயிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சிரப் ஊற்ற போகிறோம், அதாவது சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம போர் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற 100 கிராம் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிடுங்க. மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டை கேக் மேலே நல்லா பரப்பி விடுங்க. இந்த மெல்டட் சாக்லேட் கேக்குக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான கேக் தான், ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். இதோ நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.